ஒருவர் உன்னை விட்டு போனதனாலே வேல்யூ இல்லாதவர் ஆகிவிடுகிறாயா? இல்லை, அதுதான் மனிதர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு. உண்மை என்ன தெரியுமா? உன்னை விட்டு போனவர்கள் உன் மதிப்பை எடுத்து போகவில்லை, அது இன்னும் உன்னுள் தான் இருக்கிறது. ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்ச பிறகு பலர் மிகப்பெரிய ஒரு தவறு செய்கிறாங்க. அவங்க ரிலேஷன்ஷிப்பை மட்டும் இழக்கலை, அவங்க தங்களோட மதிப்பையும் சேர்ந்து இழந்துடுறாங்க அப்படின்ற அந்த தாட்ஸ் ப்ராசஸ் அதிகமாக அவங்களுக்குள்ளே வந்துடுது. ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆனவங்களாக இருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செப்பரேட்டான எக்ஸ்பீரியன்ஸில் வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிவோர்ஸ்க்காக கோர்ட்டில் ஃபைல் பண்ணிட்டு இப்போ வெயிட்டிங் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு எல்லாமே ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்ச பிறகு பலர் மிகப்பெரிய தவறு செய்கிறார்கள் அவர்களை அறியாமலே. ரிலேஷன்ஷிப்பை மட்டும் இழக்கல, தன்னோட மதிப்பையும் சேர்ந்து இழந்துட்டோமோன்ற அந்த தாட் ப்ராசஸில் வாழ்ந்துடுறாங்க. ஹஸ்பண்ட் என்னை விட்டு போயிட்டாங்க, இல்லைனா ஒய்ஃப் என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா வேல்யூ என்னிடம் இல்லையா அப்படின்ற சந்தேகம் தனக்குள்ளேயே ஏற்பட்டுருது. அதனால் என்ன நடக்குது தெரியுமா? செல்ஃப் ரெஸ்பெக்ட் கம்மியாயிடும். தன்னோட வாழ்க்கை எதுக்காக வாழ்கிறோம் அப்படின்ற அந்த விஷன் போயிடும். நம்மளோட வாழ்க்கை இன்னும் வாழ முடியுமான்ற அந்த கொஸ்டின்ஸ் அவங்களுக்குள்ளேயே தினமும் அவங்கள அழிக்க ஆரம்பிச்சிடும். இதுவே உங்களோட லைஃப்பில் முன்னேற விடாமல் ஸ்டக்காக வச்சுக்கிறது. மனிதர்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்ச பிறகு தங்களை குறைவாக நினைத்து கொண்டு வாழ்வது. நான் உங்கள் குமரேசன் மணி லைஃப் ரீசெட் கோச். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒரு சைக்காலஜிக்கல் பேட்டர்ன் செல்ஃப் ஒர்த் தியரி என்ன தெரியுமா சொல்லுது? ஒரு பர்சன் உங்களை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா உங்களோட பிரெயின் அதை பர்சனல் ஃபெயிலியராக டிஃபைன் பண்ணிவிடும். ஆனால் நியூரோசைன்ஸ் சொல்கிறது என்ன தெரியுமா? ரிலேஷன்ஷிப் ரிஜெக்ஷன் உன்னோட வேல்யூவை டிஃபைன் பண்ணுற ஒரு டூல். அது ஒரு சிக்னல் மட்டும்தான். உன்னுடைய வேல்யூவை நீயே தேட ஆரம்பிக்கும் நாள் இந்த 3 முக்கியமான மாற்றங்கள் உங்களுக்கு தேவை. இதை செஞ்சாலே உங்கள் வாழ்க்கை மாறும். ஃபர்ஸ்ட், செல்ஃப் ப்ளேம் நிறுத்துங்க. உங்களை நீங்களே குற்றவாளி அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸை உடைச்சி எடுத்துருங்க. செகண்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் பில்டு பண்ணு. உங்களை மதிக்காத இடத்துல உங்களோட வேல்யூவை ப்ரூவ் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. அதை உங்களுக்குள்ளேயே அதை மறைச்சி வச்சுக்கோங்க. தேர்டு, லைஃப் டைரக்ஷன் ரீசெட் பண்ணு. ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சதுனால உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சதுன்ற அர்த்தம் இல்லை. அது ஒரு சிக்னல் மட்டும். இப்போது நீ உன் வாழ்க்கையை புதிய திசையில் வடிவமைக்கலாம், புதிய டைரக்ஷன் எடுத்துக்கொண்டு போகலாம். ஏன்னா அதுக்குண்டான ஆக்ஷன், அதுக்கான டிசிஷன், அதுக்கான கோல்ஸ், அதுக்கான விஷன், இதை கிரியேட் பண்ணுங்க. உன்னை விட்டு சென்றவர்கள் உன் மதிப்பை எடுத்து கொண்டு போகவில்லை, அது உன்னுள் புதைந்து கிடைக்கிறது. 7 வீக் லைஃப் ரீசெட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ண கிளைண்ட்டோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன ஸ்டோரி இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். என் வாழ்க்கை என்னை விட்டு போயிடுச்சு, நான் என்ன டிசிஷன் எடுக்கணும்னு தெரியாமல் குழம்பி போய் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணாங்க. என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் எனக்கு வாழ்க்கையும் இல்லை, என்கிட்ட இருக்கிற வேல்யூவும் என்கிட்ட இருந்து போயிடுச்சு அப்படின்ற அந்த ஃபீலிங் எனக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. என் வாழ்க்கையை நான் நிம்மதியாக வாழ முடியல, என்னோடய ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நாம் முயற்சித்தாலும் அது என்னை விடமாட்டிக்குது, தடுத்துக்கிட்டே இருக்குது. தினமும் என்னோட தனிமையில் நான் இருக்கணும்னு நினைச்சாலும் அந்த தனிமை என்னை மறுபடியும் பழைய நினைவுகளில் உள்ள கூட்டிகிட்டு போய் அதை என்னை ஒவ்வொரு நாளும் கொண்டு என் மனசை நோகடிக்குது. நான் என்ன பண்ணுறதுன்ற ஸ்டோரியோடு தான் அவங்க வந்தாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேதர் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபேமிலியில் என்ன நடந்ததுன்றத என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதை அப்சர்வ் பண்ண பிறகு தான் புரிஞ்சது, தன்னோட லைஃப் பார்ட்னர் என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்றத அவங்க தாழ்வு மனப்பான்மை, அவங்களோட ஃபெயிலியரை தன்னோட ஃபெயிலியராக அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ என்ன நடந்ததுன்னா, அவங்கக்கிட்ட இருந்த வில் பவர் போயிடுச்சு, கான்ஃபிடென்ஸ் போயிடுச்சு, அவங்களோட க்ரோத்தை
தன்னோட லைஃபுக்காக என்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணுமோ அந்த விஷன் அவங்ககிட்ட இல்லை, அந்த ப்ளூ பிரிண்ட் அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிருச்சு. வாழ்க்கையே ஒரு மறையிற தன்மையில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்துருச்சு. அவங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுத்து அவங்கள கோச்சிங்க்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அவங்க லைஃப் இப்போ நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் தான் என்னோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிடுச்சு, என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துருவேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், உங்களை விட்டு போனவங்க உங்களோட வேல்யூயும் எடுத்துக்கிட்டு போகலை, அது இன்னும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதை டியூன் பண்ணோம், அந்த வேல்யூவை மறுபடியும் ரீபில்டு ரீசெட் பண்ணோம், லைஃப் ரீசெட் ஆயிடுச்சு, சிம்பிள் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். இப்போது அவங்க பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பில் இருக்காங்க. நீ இவ்வளவு நாள் ஒரு தவறான நம்பிக்கையில் வாழ்ந்திருக்கலாம். உன் மதிப்பு எப்பொழுதும் உன்னுள் தான் இருக்கு. அதை நீ மறந்து விட்டால்தான் உன் வாழ்க்கை நின்றுவிடும். ஒரு விஷயம் நினைவில் வை, உன்னை விட்டு சென்றவர்கள் உன் வாழ்க்கையை முடித்து விடவில்லை. இப்போ ஒரு நேர்மையான கேள்வி, உன்னை விட்டு சென்றவர்கள் உன் வேல்யூவையும் எடுத்து சென்று விட்டார்கள் என்று இன்னும் நீ நம்பிக்கொண்டு இருக்கிறாயா? இல்லை இன்று முதல் உன் மதிப்பு உன்னுள் தான் இருக்கிறது என்று நினைவுபடுத்திக் கொள்ள போகிறாயா? கமெண்டில் எழுதுங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு மீனிங்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம், இல்லைன்னா புதியதொரு குடும்பத்தை உருவாக்கலாம். குடும்பத்தை உடைக்க அல்ல, உடைந்த மனதை காப்பாற்ற. லைஃப் ரீசெட் நவ்.